ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது, மாநில நிதி நிலைமை மற்றும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆளும் கட்சி தரப்பில் உரிய பதில் அளிக்கப்பட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசுகையில், ஆளுங்கட்சியின் நிர்வாக திறமையின்மை காரணத்தால் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்திருப்பதாகவும், அதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் எனவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தபோது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எடுத்துக்காட்டி அப்போது தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை கேள்வி எழுப்பினார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் நேரடியாக புகார் அளித்த பிறகும் 12 நாட்கள் கழித்துதான் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டது என்றும், அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதை மறுத்த எடப்பாடி பழனிசாமி, புகார் அளித்த உடனேயே எஃப்ஐஆர் போடப்பட்ட தேதி மற்றும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட விவரத்தை அவையில் எடுத்துரைத்தார். ஆனால் குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை பொறுத்தவரையில் புகார் அளிக்கப்பட்ட உடனேயே எஃப்ஐஆர் போடப்பட்டு 24 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். இப்படி பதிலளித்துக் கொண்டிருக்கையில் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் நேரடியாக காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பதிலளித்த முதலமைச்சர், பொள்ளாச்சி சம்பவம் குறித்து உரிய ஆதாரத்தை தாம் நாளை சபாநாயகரிடம் அளிக்க தயார் என்றும், அதேபோல் இந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உரிய ஆதாரத்தை அளிக்க தயாரா என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து சபாநாயகர் தலையிட்டு இந்த பிரச்சனையை இத்தோடு முடித்துக்கொண்டு உரிய ஆதாரத்தை நாளை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அது குறித்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம் என குறிப்பிட்டார். முன்னதாக தமது உரையை தொடங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறிய திமுக அரசு தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்தியில் தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்வோம் என்று கூறியதாகவும், எனினும் இந்த தேர்வே வேண்டாம் என்பதே தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்றும், இதற்காக நாங்கள் மத்திய அரசிடமும் நீதிமன்றத்திலும் தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம் என்றும் கூறினார். தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்குவதே தங்கள் லட்சியம் என்றும், நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் எப்போதும் தொடரும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்ந்து மாநில வருவாய் மற்றும் கடன் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர், நாட்டிலேயே அதிக கடன் வாங்கும் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்றும், ஆனால் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, கடந்த கால ஆட்சியை ஒப்பிடுகையில் சமூக பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தேவையான அளவுக்கு கடன் வாங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த கடனை திருப்பி செலுத்தும் திறன் திமுக அரசுக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டார்.